இன்றைக்கி திமுக தனி மரமாக நிற்குது. திமுக தனித்து நிற்க யோசனைன்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி தனித்து விடப்பட்டிருக்கீங்க. வைகோ அங்கே போவார் இங்கே போவாருலாம், அவர் எங்கே வேணால் போட்டோம். அப்படின்னா ஒன்றும் இல்லாத வைகோவை கூட உங்கள் பக்கம் தக்க வைக்க முடியலன்னா உங்கள் தலைமையோட கோளாறு, உங்கள் தலைமையோட வீக்னஸ். திமுக சிம்பலில் கூட்டணி கட்சிகள் நிற்பதை மாதிரியான ஒரு அராஜகம், அரசியல் அட்டூழியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. சொந்த சிம்பிளில் நின்று இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்களா சார்? ஏன் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க? அப்போ ஜெயிக்கலன்னா அது திமுக அசிங்கம் இல்லை. நோ பொலிட்டிஷியன் எஸ்பெஷலி வைகோ டசன்ட் ஹவ் எனி கிரெடிபிலிட்டி. இது 6 மாதம் 9 வருஷம் ஒரு அலைன்ஸில் இருந்ததே பெரிய விஷயம். இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்டாங்களான்னு தெரியல, அவர் திரும்ப திரும்ப திமுகவுக்கு பல்லக்கு தூக்கும்போது, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பல்லக்கு தூக்கும்போது சொன்ன வார்த்தைன்னா, மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ திமுகவை காப்பாற்றணும், திமுக விட்டு போகக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினார். இன்றைக்கே வெளில வராது. விடுதலை அடைந்த உணர்வுடன் வெளியே போகிறார்கள். ஒரு சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மதிமுகவினர் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடந்திருக்கு. திமுக கூட்டணியில் கடந்த 9 ஆண்டு காலமாக பயணித்து வந்த திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தல்களில் தாவேகாவோட பயணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த திடீர் நிலைப்பாடுன்னு நினைக்கிறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்டது தான். அவங்களுக்கு 2 எம்எல்ஏ அவங்க சிம்பலில் நிற்கல, திமுக சிம்பலில் தான் நின்று ஜெயித்தாங்க. தேர்தல் காலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை, தொகுதி பேச்சுவார்த்தையில் கூட்டணி கட்சிகளை திமுக நடத்தியதன் விளைவு தான் இப்பொழுது திமுக அனுபவித்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளை அடக்கி ஒடுக்கியது, மேலெண்ணன் மனப்பான்மையுடன் நடத்தியது. பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைவர்கள் சீனியர் மாணவர்கள், ஜூனியர் மாணவர்களை கல்லூரிகளில் ரேகிங் செய்வது மாதிரி தான் ரேகிங் பண்ணாங்க. இட் வாஸ் அ ரேகிங். 6 சீட்டு கொடுத்தவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்து 4 ஏன் சிம்பிளில் நில்லுனாங்க வைகோக்கு. அதில் முதல்ல 3 சீட்டு திமுக சிம்பிளில், ஒரு சிம்பிள்லையும் 1 உங்கள் சிம்பிளில் நின்றுக்கோங்கன்னாங்க. அப்புறம் அந்த ஒரு சீட்டையும் போய் இல்லை அதையும் நீங்கள் அந்த தொகுதி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணக்கூடிய தொகுதி, அவருக்கு சொந்தமான ஊர். அதனால் அங்கே உதயசூரன் இல்லாட்டி நல்லா இருக்காது. ஏன்னா அந்த தொகுதி இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, மதிமுக. ஐ திங்க் சீர்காழி என்று நினைக்கிறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன். அந்த ஒரு தொகுதியும் அவங்க சிம்பலில் மதிமுக சிம்பலில் நிற்பது என்ற உடன்பாடு அதுவும் முறிக்கப்பட்டது. டிஆர் பாலு வீட்டிலேயே போய் வைகோ கிட்ட பேசினார், நீங்கள் அதையும் விட்டு கொடுத்தோம், வைகோ அதையும் விட்டு கொடுத்தார். ஸோ 4 தொகுதியும் மதிமுக ஒதுக்குனது திமுக சிம்பலில் தான் நின்னாங்க. இந்த திமுக சிம்பலில் கூட்டணி கட்சிகள் நிற்பதை மாதிரியான ஒரு அராஜகம், அரசியல் அட்டூழியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை தங்கள் சிம்பலில் நிற்கணும்னு சொல்கிறது, வற்புறுத்துவது, சட்டமும் அதற்கு இடம் கொடுப்பது, தேர்தல் நடத்தை விதிகளும் அதுக்கு அனுமதிப்பு என்பது உச்சகட்ட அயோக்கியத்தனம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இவங்க ஒரு கட்சியில் நிற்கிறாங்க, ஆனால் இன்னொரு கட்சியில் கூட்டணி சேரும்போது அந்த கட்சி சிம்பலில் நிற்கிறதுன்றது அந்த கட்சியோட உறுப்பினராக தான் அதை நிற்க முடியும். அப்போ விப்பு கண்ட்ரோலில் அவங்க போயிடுறாங்க. இது பெரிய கட்சிகள் சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் எந்தெந்த கட்சிகள் வலுவுடன் இருக்கிறாங்களோ அவங்க செய்கிறாங்க. ஸோ இவரால் ஒரு விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் மாதிரி இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல. இதே 6 சீட்டு 4 சீட்டு ஆக்குனது கூட பரவாயில்ல. ஆனால் மதிமுக சொந்த சின்னத்தில் நின்று இருந்ததுன்னா அவங்களுக்கு சின்னம் முடக்கப்பட்டுடுச்சு, ஆனால் அங்கீகாரம் போயிடுச்சு. பட் 4 தொகுதிக்கும் ஒரே சிம்பல் வாங்கியிருக்கலாம், சுயேட்சையாக நிற்காமலே கூட. அப்படி நின்று தான் இன்றைக்கி அமைச்சரவையில் போயிருப்பார். அந்த கோபம் தான் அவருக்கு. 2வது, கடந்த காலங்களில் இந்த 7 ஆண்டுகளில் குறிப்பாக 24 மக்களவைத் தேர்தல்களுக்கு பிறகு இந்த ரன் அப் டு த அசம்பிளி எலெக்ஷன் ஃப்ரம் 24 to 26 கூட்டணி கட்சிகளை திமுக உச்சகட்ட எப்படி சொல்கிறது, அராஜகத்தில் தான் நடத்தியது. சிபிஎம்முக்கு 6 சீட்டு 5 சீட்டை குறைச்சாங்க, அது பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லாருக்குமே தெரியும். சிபிஐக்கு 6 சீட்டு 5 சீட்டு. புதுசாக எந்த வாக்கு வங்கியும் இல்லாத தேமுதிக 10 சீட்டை கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே கொமைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அது இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் இப்படி வந்தோன்னே வெடித்து சதறிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் அமைச்சரவை பதவியில் இடம் கிடச்சிருச்சு. 2 சீட்டு இருந்த ஐயுஎம்எல், விசிகாக்கு, காங்கிரஸுக்கு 5 சீட்டு.
அவங்கெல்லாம் தங்களோட கோபத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. சிபிஐ சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரவுட்டாங்க. இது எதையுமே வைகோவால் செய்ய முடியாது. ஏன்னா அவரோட 2 எம்எல்ஏவும் டிஎம்கே எம்எல்ஏஸ். அவருக்கு வர்ச்சுவலி எம்எல்ஏவே கிடையாது. அவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஓகே, சொந்த சிம்பிள்ல நின்று இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்களா சார்? ஏன் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க? இவங்கெல்லாம் ஜெயிக்கலையா? அப்போ ஜெயிக்கலன்னா அது திமுக அசிங்கம்ல. ஜெயிக்க வச்சுருப்பாங்க. சொந்த சிம்பலே இல்லைன்னா அத்திக்குச்சி சிம்பலில் நின்று ஜெயிச்சார் இல்லை துரை வைகோன் ஜெயிச்சார். அப்போ இதே காரணத்தை தான் சொன்னாங்க, உங்கள் சிம்பலை பிரபல்யப்படுத்த முடியாது, அதனால் நீங்கள்லாம் பெரிய சிம்பல் நிற்கணும். இந்த வாதமே அறதப்பழசலான வாதம். திமுக அண்ணா திமுக வைக்கக்கூடிய அயோக்கியத்தனமான வாதம். உங்கள் சிம்பல் வந்து உதயசூரியன் ரெட்டை இலையும் தான் மக்களுக்கு தெரிஞ்ச சிம்பல். நீங்கள் வந்து உங்கள் சிம்பலில் நின்னீங்கன்னா மக்கள்கிட்ட அது பிரபல்யமாகாது, அதனால் எங்கள் சிம்பலில் நிற்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கடைஞ்செடுத்த ஒரு சந்தர்ப்பவாத கருத்து அது. அதனால் அது ஒதுக்கி தள்ள வேண்டியது. வைகோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நின்று இருக்கணும். 4 சீட்டுனா முடியாது. அப்படி 4னா நான் என் சிம்பலில் தான் நிற்பேன், உங்கள் சிம்பலில் நிற்க மாட்டேன்னு அவர் உறுதிப்பாடு காமிச்சிருந்தாருன்னா தப்பிச்சிருக்கலாம். அவர் கோட்டை விட்டார். இன்றைக்கி அவருடைய கோபம் வெளிப்படுது. இது ஒன்றும் வெறும் சந்தர்ப்பவாதம்னு சொல்ல முடியும். ஒரு கூட்டணி கட்சி கூட இன்றைக்கி திமுக கூட இல்லை. இன்றைக்கி திமுக தனி மரமாக நிற்குது. திமுக தனித்து நிற்க யோசனைன்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி தனித்து விடப்பட்டிருக்கீங்க. ஊடகங்களும் வந்து வெட்கங்கட்ட தமிழ்நாட்டு ஊடகங்கள் திமுக தனித்து நிற்பது விருப்பமா வியூகமானு தலைப்பு வச்சு விவாதம் நடத்துகிறாங்க. கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இது. திமுக ஆட்சி மாறின பிறகு இந்த ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இயங்குது என்பதற்கு இந்த வெக்கங்கட்ட ஊடகங்களோட இன்றைய நடவடிக்கைகளை சாட்சி. குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இருந்தனா இந்த தலைப்பு நீ வைப்பியா? திமுக தனித்து நிற்பது விருப்பமா வியூகமா? என்னங்க விருப்பம், என்னங்க வியூகம்? அது இன்றைக்கி தே ஆர் லெஃப்ட் இன் த லர்ச். இட் இஸ் நாட் பை சாய்ஸ், இட் இஸ் அண்டர் கம்பல்ஷன். இது ஒன்றும் திமுக விரும்பி எடுத்த முடிவு கிடையாது தனியாக நிற்கணுன்றது. உங்ககிட்ட யாரும் இல்லை, எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கவன் பட்னி கிடந்தானா அது உண்ணாவிரதம். சோத்துக்க வழி இல்லாதவன் பட்னி கிடந்தானா அந்த உதாரணத்தை தான் சொல்லணும். ஆகவே திமுக தனித்து நிற்குதுன்னா திமுக தனித்து விடப்பட்டது ஏன்னு கேட்க வேண்டியவங்க ஊடகங்கள். திமுக தனித்து நிற்பது விருப்பமா வியூகமானு பேசுகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு கடைஞ்செடுத்த கொத்தடிமைத்தனம். இன்னமும் திமுக கண்ட்ரோலில் தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள். ஆட்சி மாறின பிறகும் 90% ஊடகங்கள் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. எனவே அது வேற ஒரு டாபிக். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். மதிமுகவோட பயணம் இந்த 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க திமுகவில் தான் இருக்க போகிறாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 5 வருஷம் கிடக்குது. அதுக்கு முன்னாலெல்லாம் கவுத்துட்டுலாம் வரும்னு எனக்கு தோணலை. அப்படி வந்ததுன்னா தாவேகா விஜய் 200 சீட் அடிப்பார். அதனால் அந்த தைரியம் திமுகலாம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்குலாம் போக மாட்டார்கள் என்று நாம் நம்புவோமாக. அப்படி போனாங்கன்னா அதற்கான விலை ரெட்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற 59 சீட்டு கூட வருமானது சந்தேகம். கண்டிப்பாக தாவேகா வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஆட்சியை கவுத்தாங்கன்னா. ஆகவே எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. உள்ளாட்சி தேர்தல் தான் அடுத்து வரக்கூடியது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடன் மதிமுக பயணிக்கும். இடைத்தேர்தல்களில் தாவேகாவை மதிமுக ஆதரிக்கும். கலைஞர் மரணத்துக்கு பிறகு எல்லா கட்சிகளையும் கூட்டணி சேர்த்த ஸ்டாலின் இன்றைக்கி எல்லா கட்சியும் இழந்துட்டு நிற்கிறார். கலைஞர் கூட அவரோட ஆயுளில் இப்படி எல்லா கட்சியும் இழந்துட்டு நிற்கல. இன்றைக்கி எல்லாரும் இழந்துட்டு நிற்கிறார். இதற்கு காரணம் திமுக தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளை அடிமை போல் நடத்தியது என்பதுதான். இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய மெசேஜ். வைகோ பற்றின விமர்சனம் எதுவாக வேணா இருக்கலாம். வைகோ அங்கே போவார் இங்கே போவார்லாம், அவர் எங்கே வேணால் போட்டோம். அப்படின்னா ஒன்றும் இல்லாத வைகோவை கூட உங்கள் பக்கம் தக்க வைக்க முடியலன்னா உங்கள் தலைமையோட கோளாறு, உங்கள் தலைமையோட வீக்னஸ் அது. இல்லை, எங்களை கண்ணியமாகத்தான் நடத்துனாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அப்படின்னு தானே சார் விசிகாவினரும் கம்யூனிஸ்டுகளும் இவ்வளவு நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது தேர்தல்ல இருந்தே சொல்லிட்டு ஏங்க கண்ணு முன்னால் பார்க்கும்போது 6 சீட் 5 சீட் ஆகிறனா அதுக்கு என்ன பேர்? 1 சீட்டு தானங்க சிபிஎம் கேட்டாங்க. முதல் நாள் வரைக்கும் இவங்க ஜக்கி வாசுதேவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த பிரேமலதாவை கூட்டின்னு வந்து 10 சீட்டு கொடுக்குறீங்க. என்ன இருக்குது தேமுதிகக்கு? கடந்த தேர்தலில் 0.45% தேர்தல் முடிவு காட்டுச்சுல. 9 சீட்டில் 10 சீட்டில் 9 சீட்டு தோற்றுருக்காங்க. ஏதோ அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒருத்தர் பிரேமலதா ஜெயிச்சாங்க. தூக்கி ராஜ்யசபா சீட்டை சொலையாக கொடுக்குறீங்க. உங்கள் கூடிய பயணித்தவங்களுக்கு 2 இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ். விசிகா விட தேமுதிக எந்த விதத்தில் உயர்ந்த கட்சி? தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற தேமுதிக கூட்டு 10 சீட்டு நீங்கள் சொலையாக கொடுத்தீங்க. உங்கள் கூடயே இருந்த விசிகாக்கு என்ன கொடுத்தீங்க? 2 சீட்டு கூட கொடுத்தீங்க. சிபிஎம்முக்கு ஒன்று குறைச்சிங்க. அதோட பலனை தான் இன்றைக்கி திமுக அனுபவிக்குது. தனி மரமாக நிற்குது. இன்றைக்கி திமுக தனி மரம். மறுபடியும் சொல்கிறேன், கலைஞர் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்த எத்தனையோ காலங்களில் கூட 13 வருஷம் அப்புறம் 10 வருஷம் கூட இந்த அளவுக்கு தனிமரமாக அவர் நின்னது கிடையாது.
அப்போ இந்த அளவுக்கு தனிமரமாக நிற்குதுன்னா திமுக தலைமை எத்தகைய தன்மையுடன் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இதுவே சரியான உதாரணம். மதிமுகவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் வந்தால் நானே நேரில் வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதா திரு வைகோ அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் குறிப்பிட்றாரு. அப்போ அதிமுகவிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வரவங்களை ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணலை அப்படின்னு தாவேக்காவினர் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வைகோ அவர்களே நேரடியாக சொல்கிறாரு அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வரதை நான் ஹார்ஸ் ட்ரேடிங்னு எடுத்துக்க மாட்டேன். ஹார்ஸ் ட்ரேடிங்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. சரி, ரெசிக்னேஷன்றது ஒரு தனி மனிதன் ஆணோ பெண்ணோ அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் நீங்கள் 2/3 வெளியில் போனால் மட்டும் தப்பிச்சிட முடியாது. கட்சி தலைமை அதை அங்கீகரிக்கணும். எல்லோரும் வரும் 2/3 பேசிகிட்டு இருக்காங்க. 2023 சிவசேனா ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட், 5 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். ஆன்டி டிஃபெக்ஷன் லாலேருந்து நீ தப்பிக்கணும்னா 2/3 ஸ்பிளிட் இருக்கணும். பேரண்ட் பார்ட்டி அதை அங்கீகரிக்கணும். எதை? மெர்ஜரை அங்கீகரிக்கணும். அந்த மெர்ஜர் முடிவை 2/3 அங்கீகரிக்கணும். இதுதான். எல்லாரும் 2/3 இருந்தனா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் தப்பிச்சிடலான்றாங்க. நடைமுறையில் அப்படி தான் அவங்க செயல்படுத்துகிறாங்க. இப்போ ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ராஜ்யசபாவில் 10லேருந்து 7 பேர் வெளியில் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணதை இல்லை ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அங்கீகரித்து அவங்களை பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் படி அது தப்பு. They attract anti-defection law because the judgment was very clear. 2/3 மட்டும் பத்தாது, பேரண்ட் பார்ட்டி முடிவெடுக்கணும் மெர்ஜரை. இங்கே பேரண்ட் பார்ட்டி கெஜ்ரிவால் முடிவெடுக்கலை. அவர் வந்து இது ஹார்ஸ் ட்ரேடிங் தான் சொல்கிறார். ஸோ ஒரே வழி ரெசிக்னேஷன் தான். ரிசைன் பண்ணிட்டு போய் மக்களை சந்திக்கிறது. அதை யாருமே தடுக்க முடியாது. எனக்கு வந்து இது வந்து அபிஷேக் மனு சிங்வி சொன்ன மாதிரி ரெசிக்னேஷன் இஸ் ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனையும் ஹார்ஸ் ட்ரேடிங்கையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க முடியாது. சரி, அப்போ ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்ல முடியாது. ஆனால் தாவேக்காவனுடைய ஆட்சி செயல்பாடுகளை புரிந்து அவங்களா விருப்பப்பட்டு வந்து சேர்றாங்க ரிசைன் பண்ணி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு நினச்சிக்கலாம். இதுதான் சொன்னாங்க. முதலமைச்சரே ரிசைன் பண்ண சொன்னாருன்னு வைகோ அவர்கள். அதுதாங்க நான் என்ன சொல்றேன், ரெசிக்னேஷன் தான் சொல்றாரு. வந்து சேருங்க. இவங்க சேரவும் முடியாது. They are just two. They have no option but to travel with DMK. The minute அவங்க வெளியில் ஒன்றும் இல்லை, அவங்க ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் நடுநிலையோடு இருந்தார்னா அவங்க வந்து விப்பை மீறி ஓட்டு போடணும்லாம் அவசியம் கிடையாது. தாவேக்காவோட ஒரு கூட்டத்தில் மேடையில் அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா கூட இட் அட்ராக்ட்ஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. த ஸ்பிரிட் ஆஃப் த லா அண்ட் த லெட்டர் ஆஃப் த லா இஸ் வெரி வெரி கிளியர். அவங்களோட மேடைகளில் அவங்க தோன்றுனாங்கன்னா கூட வந்து சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகணும். விப்பெல்லாம் மீறி போனாங்கன்னா கண்டிப்பாக ஆகணும். ஆனால் பல இடங்களில் ஸ்பீக்கர்ஸ் அதை செய்கிறதில்ல. அது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போதும். அது ரொம்ப அவலமாக போயிடும்ன்றது சொல்லிட்டு தான் இந்த இந்த எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் விஷயத்தில் கூட வந்து அவங்க பேக்ட்ராக் பண்ணது அந்த காரணத்தால் தான். ஏன்னா முதல்ல இந்த பொசிஷன் தாவேக்காக தெரியாது. 25 எம்எல்ஏ வந்து இவங்க பக்கம் நிற்கிறாங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கே போனார். எல்லாம் மாலை மாற்றிக்கிட்டாங்க. கடைசியில் எதுக்கு வந்து பின்வாங்கினாங்க? த லா இஸ் வெரி கிளியர். அப்போ உஷாராயிட்டாங்க. இது நம்ம என்றைக்கு இருந்தாலும் சிக்கல்ன்ட்டு தான் அவங்களையும் கைவிட்டாங்க. இப்போ வைகோ சொல்கிறார், ஆமாம் அவங்க 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், நானே பிரச்சாரத்துக்கு. எனக்கு என்னமோ அதில் எந்த தப்பும் இருக்கிறதா படலை. த ரெசிக்னேஷன் இஸ் ரெசிக்னேஷன். நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை அவங்களுக்கு வந்து 3 எம்எல்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைகோக்கு 2 பேர் மெர்ஜ் ஆகணுன்றாங்க. ஒருத்தர் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாதுன்னா அப்போ அதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங். அப்போ வந்து அந்த 2 பேரை விஜய் உள்ளே சேர்த்தாருனா இந்த தடவை ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்றது அது சட்டம் கொடுத்துருக்க உரிமைங்க. ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எனி டைம் ஹி ஆர் ஷீ கேன் ரிசைன். இல்லை, அப்போ அந்த இடத்துல ஒரு டவுட் வருது இல்லை சார். இப்போ அதிமுகவிலிருந்து வந்தவங்களையுமே விஜயே வற்புறுத்தி ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வற்புறுத்தியா அல்லது விஜயோட பேச்சுவார்த்தை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இல்லைங்க. விஜய் உடைய வற்புறுத்தலா இல்லையான்னு தெரியாது. அவர்கள் விருப்பப்பட்ட ஆளும் கட்சியோடு தங்களை சேர்த்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஆட்சியின் மீது அவர்கள் கொண்ட காதலால் நிர்வாகத்தை பார்த்து அப்படியே அசோகருக்கு பிறகு மிகச்சிறந்த ஆட்சியாளர் விஜய் தான் நினச்சி கூட அவங்க வந்திருக்கலாம். உங்கள் புன்முறுவலிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். இது வந்து மாரலி இது கரெக்டானு கேட்டிங்கன்னா வேறு. பட் லீகலி அண்ட் கான்ஸ்டிடியூஷனலி ரெசிக்னேஷன் இஸ் அ ரெசிக்னேஷன். அதை நீங்கள் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட ஆன்டி டிஃபெக்ஷன் லா டசன்ட் ப்ரிவெண்ட் ரெசிக்னேஷன். அப்புறம் ரிசைன் பண்ணவன் வந்து கூலிங் ஆஃப் பீரியட் இருக்குது, அவன் 1 வருஷம் பொறுத்து தான் கண்டெஸ்ட் பண்ணான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் மக்கள்கிட்ட போகிறேன், அங்கே மக்கள் என்ன தோக்கடிக்கிட்டோம். இப்போ இது ஆசிட் டெஸ்ட் விஜய்க்கு எதுன்னா, இப்போ 6 பேரோ இன்னும் 4 பேரோ 3 பேரோ ஏதோ வரானா வரலையோ தெரியாது. 6 பேர்னு இப்போதைக்கு கணக்கு வச்சுப்போம். இந்த 6 பேர் நாளைக்கு மக்கள்கிட்ட போகிறாங்க. அது அந்த 6 பேர் என்ன நமக்கு தெரியாது. அது மக்கள் வந்து இந்த தேர்தலை நம்ம மேலே திணிச்சிருக்காங்க, நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு மாற்றி குத்தி
விஜய் அரசுக்கு எதிராக போட்டாங்கன்னா அது மக்கள் தீர்ப்பு, அதை ஏற்றுக்கணும். இல்லை விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னா அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட ஹார்ஸ் ட்ரேடிங் அந்த ஆஸ்பெக்டோட ரெசிக்னேஷனை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. உங்கள் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். அதாவது விஜய் முதலமைச்சர் விஜய் வைகோவிடம் உங்கள் 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே வந்து கேம்பெயின் பண்ண சொன்னார்ன்றது இப்போ இருக்க சிஸ்டம் படி அவங்க விஜய் ஆதரிக்க முடியாது. பிகாஸ் தட் அட்ராக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ லெட் தம் ரிசைன் அண்ட் கம் பண்ணுறாங்க. அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். வைகோவால் தான் எம்எல்ஏவே கட்டுப்படுத்த முடியல. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி தேர் டிஎம்கே எம்எல்ஏஸ். இது தப்புனா அதுவும் தப்பு. உங்கள் சிம்பிள் இன்னொரு கட்சிக்காரனை நிற்க வைக்கிறீங்களா, அது என்ன ஆகுது? ஆகவே சி தேர் இஸ் நத்திங். அதாவது சொல்லுவாங்கள்ல, லவ் அண்ட் பாலிடிக்ஸ், எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் பாலிடிக்ஸ்வாங்க. மாரல் ஆஸ்பெக்ட்ஸ், மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சிங்கன்னா பதில் ரொம்ப கடினம். திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் அவங்க செய்தாங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லலை அப்படிங்கிறதுக்கான காரணம் கூட்டணி தர்மம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ தாவேகாவோட கூட்டணியில் இருக்கீங்களே, அப்போ இதுக்கப்புறம் தர்மமாக நடந்துப்பீங்களா, அவங்க என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள் கேட்குறதுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் அட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது எப்படி சார் நம்ம கிரெடிபிலிட்டியாக எடுத்து? நோ பாலிட்டிஷியன் எஸ்பெஷலி வைகோ டசன்ட் ஹவ் எனி கிரெடிபிலிட்டி. இந்த 33 வருஷத்தில் அவரோட ட்ராவல் பாருங்கள். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிறந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. 93 அன்றைக்கி ஆரம்பித்து இன்ன வரைக்கும் எப்படிலாம் ஜம்ப் பண்ணி போனார் அவர். 2002 பொட்டால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயலலிதா 19 மாதம் ஜெயிலில் வைக்கிறாங்க. வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, 2002 ஜூலைலேருந்து 2003 டிசம்பர் வரைக்கும் இட் வாஸ் அ பொட்டா டெட்டூனி. ஒரு கருத்தை சொன்னாருன்றதுக்காக அவரை தூக்கி வெளியில் உள்ளே வச்சாங்க அந்த அம்மா. வெளியில் வந்தார். 2004 லோக்சபா எலெக்ஷனில் டிஎம்கே அலையன்ஸில் இருந்தார். டிஎம்கே, காங்கிரஸ், பிஎம்கே எல்லா எலெக்ஷன் எல்லோரும் கூட இருந்தார். மதிமுகலேருந்து 4 பேர் நின்னாங்க, அவர் நிற்கல. 2006 அசம்பிளி எலெக்ஷன் வருது. கலைஞரோட வீட்டில் உட்காந்து பேசி திமுக அலையன்ஸில் சேர்றதுன்னு சீட் ஷேரிங் நாளைக்கு காலைல கழுத்து போடுறேன்னு போகிறாரு. அது மறுநாள் திருச்சி மாநாட்டில் ஒரு கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. 4 மணிக்கு கலைஞர் வீட்டிலேருந்து புறப்பட்டவர் 5:30 மணிக்கு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா போய் பார்க்குறாரு காரில். 1.5 மணி நேரத்தில். இது வந்து 6 மாதம் 9 வருஷம் ஒரு அலையன்ஸில் இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அவர் இந்த பக்கம் எடுக்கிறதுக்கான அரசியல் வல்லமையோ அல்லது விருப்பமோ எடப்பாடிக்கு இல்லை. அதனால் அவர் திமுகவில் இருந்தார். ஜெயலலிதா 19 மாதம் தான் உள்ளே பிடிச்சி போட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரை அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் தான் பக்கம் இழுத்தாங்க. 36 சீட்டு என்னமோ கொடுத்து 6 சீட்டு ஜெயித்தார். 18 சீட்டு அவரால் தான் திமுக தோற்றுது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு அவங்க ஃபார்ம் ஆனது காரணமே வைகோ கடைசி நேரத்தில் அந்த பக்கம் ஓடினதும். இது 2006 வைகோ பண்ண மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழைன்னு சொல்லலாம். அது இப்போ 2009 ஜெயலலிதாவோட இருந்தார். 2011 விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு அவரை கட்டி விட்டாங்க ஜெயலலிதா. அதன் பிறகு 2014 பிஜேபியோட போனார். பிஜேபியோட முதல்ல உள்ளே போனதும் அவர் தான், முதல்ல வெளியில் வந்ததும் அவர் தான். வைகோ பதவியேற்பு விழாக்கு ராஜபக்சா வராருன்ட்டு பிரச்சனை பண்ணி வெளியில் வந்தார். ஒரு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, 0. 14 0, 16 0, 19 0, சாரி 14, 11, 11 எலெக்ஷனே பாய்காட் பண்ணார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனை பாய்காட் பண்ண முடியுன்ற ஒரு புதிய சரித்திரத்தை படைச்சவர் வைகோ. அதன் பிறகு 11 0, 14 0, 16 0, 19 4 ஒரு எம்பி இவர் ராஜ்யசபாவுக்கு போகிறாரு. 21 அகெயின் 6 சீட்டில் நின்று 4 ஜெயிக்கிறாங்க. அப்பயே அவர் திமுக சிம்பலில் தான் நிற்கிறார். அந்த காம்ப்ரமைஸ் அவர் அங்கேயே பண்ணிட்டார். இன்றைக்கி செய்தியாளர்கள் கேட்டாங்களான்னு தெரியல, அவர் திரும்ப திமுகவுக்கு பல்லக்கு தூக்கும்போது, ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பல்லக்கு தூக்கும்போது சொன்ன வார்த்தைன்னா, கலைஞர் சாகும்போது அவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ திமுகவை காப்பாற்றணும், திமுக விட்டு போகக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாருனாரு. இன்றைக்கே வெளில வர்றாரு. அந்த மாதிரி அவருடைய அந்த 33 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் ஏகப்பட்ட வான வேடிக்கைகள் நடந்திருக்கின்றன. இப்போ இது ஒரு வான வேடிக்கை. என்ன ஒன்று தான் வருத்தம், மற்றவங்க எல்லாருக்கும் சீட்டை குறைச்சாலும் அட்லீஸ்ட் 2 சீட்டாக ஜெயிச்சு அவங்களால மந்திரி சபைக்குள்ளே இன்றைக்கி போக முடிஞ்சுது, திமுகவை பழி தீர்க்க முடிஞ்சுது. தன்னால் திமுகவை பழி தீர்க்க முடியலையே, ஏன்னா 2 எம்எல்ஏவும் திமுக சிம்பலில் போய் மாட்டிட்டாங்களேன்ற வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. நிறைவான கேள்வி, ஊடகங்கள் பற்றி பேசினீங்க. பத்திரிகைகளில் வர விஷயத்தையும் அவர் கோட் பண்ணார். சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தீக்கதிரில் வந்த ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை முரசொலியில் வந்த ஆர்டிக்கலாக இருக்கட்டும். இன்றைக்கு வைகோ அவர்கள் கோட் பண்ணுறாரு, தினகரன்ல மஞ்சள் நிறத்தில் 50 கோடிக்கு விஜய் கிட்ட நான் காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவதூறுகளை பரப்பி இருக்காங்க நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் அறிந்தவர்களுக்கு, காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் 67க்கு முன்னால் எழுதினது, வந்ததுக்கு பிறகு எழுதினது, காங்கிரஸோட
உறவு இல்லாத காலகட்டங்களில் எழுதினது, எம்ஜிஆரை பற்றி 72 எம்ஜிஆர் வந்த பிறகு எழுதினது, 72லேருந்து 77 வரைக்கும் நடிகர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க, அதிமுகனே சொல்ல மாட்டாங்க. வெறும் நடிகர் கட்சி தான் முரசொலியில். எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு தான் அதிமுகனே போட ஆரம்பித்தாங்க. வைகோவை பற்றி மதிமுக ஆரம்பித்த பிறகு துரோகி கட்சின்னு தான் போடுவாங்க. ஜெயலலிதாவை பற்றி தமிழில் எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தைகளாலையும் விமர்சித்து எழுதியவர்கள். கருணாநிதி கைது இந்த 30ஆம் தேதி வந்துன்னா 25 வருஷம் முடியுது. 30ஆம் தேதி இரவு நள்ளிரவு கைது செய்யப்பட்டார். 29 நள்ளிரவு 30 காலையில். அதுக்கு முந்தின நாள் முரசொலியில் திருமதி ஜெயலலிதான் 5 இடத்துல கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதாவை குறிப்பிட்டு அன்றைய முதலமைச்சரை குறிப்பிட்டு கட்டுரை எழுதியிருந்தார். அதனுடைய விளைவு தான் அந்த கைது. இது அவர்களுடைய கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆபாச களஞ்சியம் அங்கே அப்படியே மொத்தமாக கொட்டப்படும். ஆபாச களஞ்சியங்கள் மொத்தமாக திறக்கப்படும். அவர்களுடைய அரசியல் கட்டுரைகள் எல்லா விதமான நாகரிகங்களுக்கும் புறம்பானதாக தான் இருக்கும். பிடிச்சா ஒரு வார்த்தை, பிடிக்கலனா ஒரு வார்த்தை. அது அந்த வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் அவங்க எப்படிலாம் கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டாங்க. கடந்த 70 ஆண்டுகள் அவங்க எப்படிலாம் நடந்திருக்காங்க. குறிப்பாக 67க்கு முன்னாலேயும் பின்னாலேயும், 67க்கு பிறகு கூட கட் ஆஃப் டேட்டா நம்ம வச்சுக்கலாம். தமிழில் எவ்வளவு ஆபாச வார்த்தைகள் உண்டோ அத்தனையையும் கொட்டி தான் அந்த அரசியல் கட்டுரைகள் வரும். தனிமனித தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் கொடூரமானதாக இருக்கும். குத்தும், அப்படியே ஈட்டியாக எடுத்து குத்துவாங்க. அது வைகோவும் அதில் ஒரு விக்டிம், ஜெயலலிதா ஒரு விக்டிம், எம்ஜிஆர் ஒரு விக்டிம், பல பேர் அதில் ஒரு விக்டிம். இன்றைக்கி விஜய் அதில் இன்றைக்கு கடுமையான விமர்சனத்துக்கு விஜய் உள்ளாகி கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாரையும் ஆபாசமாக பேசுவாங்க. ஆனால் அவங்கள யாராவது பேசுனாங்க அப்பாவை காணோன்னு சொன்னால் அதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பாங்க. இன்றைக்கி வைகோ இந்த முடிவு எடுத்தது கடுமையாக விமர்சிக்கப்படும். ஆனால் வைகோ பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முடிவு, திரும்பவும் சொல்கிறேன், திமுகவிடம் இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கி வெளியேறி இருக்கிறார்கள். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கூட்டணி கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கொத்தடிமை போல் நடத்தியது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா அத்தனை பேரும் விடுதலை அடைந்த உணர்வுடன் வெளியே போகிறார்கள். ஒரு சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். இன்றைக்கி மதிமுக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகத்தை பற்றி மிக மிக கடுமையாக கட்டுரை எழுதுகிறார்கள். இதில் முரசொலியில் சண்முகம் நினைச்சாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. கூட்டு முடிவு திமுக அதிமுகவில் அல்லது மதிமுக தேமுதிக பாமகவில் தனிநபர்கள் எடுக்கிற மாதிரிலாம் சிபிஎம் சிபிஐயில் எடுக்க முடியாது. உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும், ஏதாவது ஒரு அரசியல் நெருக்கடி வருதுன்னா திமுகவில் அதிமுகலாம் கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கட்சி தலைவருக்கு இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கொடுக்குறோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்திலையும் சண்முகத்துக்கு முடிவு கொடுக்குறோம், முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுக்குறோன்னு மார்க்சிஸ்ட் கட்சியோ வீரபாண்டியனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறோன்னு சிபிஐயோ என்றைக்குமே தீர்மானங்களை போட்டது கிடையாது. அவங்களுடைய வழிவகையும் வழிமுறையும் அது கிடையாது, கூட்டு முடிவு. அப்படி இருக்கும்போது கூட்டி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபரை பற்றி இப்படி ஒரு அவதூறாக கட்டுரை எழுதக்கூடிய முரசொலி திமுக இன்றைக்கி தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஒரு கோபத்தில் பொறாமையில் இருப்பதால் தான் இத்தகைய அரசியலில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வைகோவோட முடிவை கடுமையாக விமர்சிப்பார்கள் எனக்கு தெரியும். ஆனால் வைகோ பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடக்கப்பட்ட உணர்வுகள் இன்று வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. பட் அவரோட வாக்கு வங்கி என்ன, அவரால் இனிமேல் போய் பெரிய அளவில் சாதிக்க முடியுமா எல்லாம் கேட்டிங்கன்னா அதற்கு பதில் வேறு. ஓகே, தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க சார். நேரத்திற்கு நன்றி.